உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த 25ஆம் தேதி ஜனவரி மாதம் தமிழரசு கட்சியுடைய புதிய பதித்தலைவராக CVK சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையிலேயும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்து, அது விசேஷமாக இந்த 3 கட்சிகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இல்லாட்டி நடைபெறுவதற்காக அடுத்த பேச்சுவார்த்தைகளுக்குரிய அந்த முயற்சி உத்தியோகபூர்வமாக தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை, தலைவருக்கோ செயலாளருக்கோ அழைப்பு விடப்படவில்லை என்ற கருத்துக்கு அமைவாகவும், அப்படி ஒரு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விட்டால் தாங்கள் அதை சாதகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்ற கருத்து தெரிவித்த ஒரு நிலையிலே நாங்கள் 25ஆம் தேதி ஜனவரி மாதம் நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் திரு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும் CVK சிவஞானம் அவர்களுடைய வீட்டை தேடி சென்று அவருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அழைப்புதலை கொடுத்திருந்தோம். அதுக்கு பதில் அவர்கள் கொடுப்பார்கள்னு சொல்லியிருந்தோம். அந்த பதில் நேயமாக அவர்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்றதுக்கு பிற்பாடு சொல்லுவார்கள் என்று எங்களுக்கு அறிவிச்சும், மேலதிகமாக திரு ஸ்ரீதரன் அவர்கள் இந்த ஏற்கனவே நடைபெற்று வருகின்ற இந்த சந்திப்புகள் தொடர்பாக தனக்கும் கட்சியினுடைய மத்திய குழுவுக்கும் பூரண விளக்கத்தை கொடுத்திருந்ததாகவும், அந்த இடத்திலே இந்த பேச்சுவார்த்தைகளுடைய தேவை எந்த அடிப்படையில் நடக்க வேணும், ஒரு ஒற்றையாட்சி இந்த ஐக்கிய ராஜ்ய என்ற அரசியலமைப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து ஒரு முழுமையான சமஷ்டி தீர்வை நோக்கி அதுக்குத்தான் மக்கள் ஆணை கொடுத்திருக்கிறோம் இந்த 3 கட்சிகளுக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்க வேணும். அதுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டத்தை முன்மொழித்தாலும் கூட தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தாங்கள் விரும்பின சமஷ்டி தீர்வு யோசனைகளை மேசைக்கு கொண்டு பேசி ஒரு இணக்கப்பாடு வார தொடர்பாக எல்லாம் விளங்கப்படுத்தினதாக எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தவர். அந்த அடிப்படையில் அந்த செயல்பாடின் அடிப்படையில் தான் தமிழ் அரசு கட்சி தன்னுடைய மத்திய குழுவில் 7 பேர் கொண்ட குழு எங்களோடு தொடர்ந்தும் பேசுவதற்காக 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாகவும் எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுடைய அந்த முயற்சியை தொடர்ந்து முன்னெடுப்பதற்காகத்தான் அந்த 7 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாக அவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டார். அது மட்டுமில்லாமல் அந்த ஐக்கிய ராஜ்ய நாங்கள் இந்த அனுரகுமார திசாநாயக்க 2015 இருந்து 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வரப்போவதாக அறிவிச்சிருந்த சூழலில் அதை முற்றுமுழுதாக நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டையும் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தியிருந்த நிலையிலே அவர் 2 விஷயங்களை சொன்னார். ஒன்று, அந்த தீர்வு யோசனைகள் தயாரிக்கப்பட்டு வெளிவந்த உடனேயே தான் அது ஒற்றையாட்சி யோசனைகள், அது நாங்கள் ஏற்க முடியாதானே என்ற கருத்தை தான் கட்சிக்குள்ளேயே தெரிவித்ததாக எங்களுக்கு சொல்லி, மேலதிகமாகவும் மத்திய குழு நாங்கள் இந்த மற்ற 2 கட்சிகளோடு சேர்ந்து எடுக்கிறதுக்கு அடுத்த அந்த முயற்சி தொடர்பாக பேசின பொழுது அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த யோசனைகளை கைவிடுவதாக, முற்றுமுழுதாக கைவிடுவதாக கொள்கை அளவில் அவர்கள் தீர்மானம் எடுத்ததாகவும் எங்களுக்கு அறிவிச்சிருந்தார். இந்த கருத்துக்களை அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வெளியில் ஊடகங்களுக்கு நான் இப்போ பதிவு செய்த அந்த கருத்துக்கள் அனைத்தையும் அவர் தண்ட வாயாலே ஊடகங்களுக்கும் பதிவு செய்திருந்தவர். அப்போ உண்மையிலே நாங்கள் அந்த மத்திய குழு கூட்டம் நடைபெற்று ஒரு சாதகமான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த ஒரு சூழலில் முந்த நாள் 20ஆம் தேதி 18ஆம் தேதி திகதி போட்டிருந்தாலும் 20ஆம் தேதி பின்னேரம் திரு CVK சிவஞானம் அவர்கள் என்னுடைய
யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய இல்லத்துக்கு வந்து இந்த கடிதத்தை பாரம் கொடுத்து நாங்கள் அதை 21ஆம் தேதி என்னுடைய கைக்கு எடுத்து நாங்கள் இதை வாசிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கடிதத்தில் ஒரே ஒரு விஷயம், 27ஆம் தேதி மேலதிகமாக 27ஆம் தேதி ஜனவரி மாதம் எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்த ஒரு கடிதம் ஒன்று கொடுத்ததாக வந்து இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதலாவது வரிசையில் வந்து ஆனால் அப்படி இல்லை, எங்களுக்கு அப்படி ஒரு கடிதம் வரையில் இதுதான் முதலாவது கடிதம் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகின்ற கருத்து என்னென்றால் வந்து தாங்கள், அதாவது தமிழ் அரசு கட்சி தங்களுடைய நீண்டகால நிலைப்பாடான தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை போன்ற கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் தாங்கள் தொடர்ந்தும் இருப்பதாகவும் அதில் இருந்து தாங்கள் எந்த ஒரு விட்டுக்குடுப்பும் செய்ய போவதில்லை என்ற விடயத்தையும், ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக கதைக்க வேண்டிய தேவையில்லை என்றால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவது தொடர்பாக மேற்கொள்ளாத ஒரு சூழலில் வந்து தாங்களும் இதை பற்றி கதைக்க தேவையில்லை என்ற கருத்தை இதில் பதிவு செய்து, ஆனால் அரசாங்கத்தை அப்படி ஒரு இனப்பிரச்சனை தீர்வுக்கான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான முயற்சியை ஆரம்பிப்பதற்கு அழுத்தம் கொடுக்கணும் என்ற விஷயத்தை இந்த கடிதத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் வந்து அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் கொடுத்து அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிற சூழலில் வேணுமென்றால் நாங்கள் இதை பற்றி கதைக்கலாமே தவிர இப்போதைக்கு கதைக்க தேவையில்லை என்றதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ CVK சிவஞானம் அவர்கள் இதுக்கு முதல் பதில் தலைவர் என்ற வகையில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஒன்று இருக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நாங்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அவர் காட்டின ஆர்வத்துக்கும் இந்த கடிதத்தில் வந்து அவர் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து உண்மையிலே தமிழரசு கட்சி சார்பில் வந்து முறிக்கிறதாகத்தான் தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுக்கும் வந்து அதே நபர் ஒரே ஆள் அப்படி எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கிடையிலே வந்து ஒரே ஒரு விஷயம்தான் நடந்திருக்கு. பதில் செயலாளர் என்ற பதவியில் வந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறோம், திரு சுமந்திரன் அவர்களுக்கு இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தொடர்பாக வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவருடைய நலன் சார்ந்த ஒரு மோதல் ஒன்று இருக்குது. கட்சியுடைய நலனுக்கும் திரு சுமந்திரன் அவர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து ஒரு மோதல் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து திரு சுமந்திரன் அவர்கள் தயாரித்ததில் வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்றினவர். அந்த நிலை மட்டுமல்ல, போன தேர்தலையும் வந்து திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு வந்து அதை முடிவு கட்டுவதற்கு, அதாவது அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனுரகுமார திசாநாயக்குடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அதை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்ற இடத்துல தங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கு, அதை நிறைவேற்றுவதற்கு முழுமையான பங்கு ஆற்றுவதற்கு தங்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்குது. ஆகவே தங்களை மிக பலமான ஒரு நிலையிலே பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் என்று திரு சுமந்திரன் அவர்கள் மட்டும்தான் தமிழரசு கட்சி சார்பில் வந்து மேடையாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த கருத்தை பதிவு செய்தார். வேறு எந்த ஒரு இடத்துலையும் வேறு எந்த ஒரு வேட்பாளரும் யாழ்ப்பாணத்தில் கூட அந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வந்து உச்சரிக்கக்கூட இல்லை. அதே போன்று தமிழரசு கட்சியுடைய வேறு எந்த ஒரு வேட்பாளரும் வந்து வேறு எந்த ஒரு மாவட்டத்திலையும் வந்து இந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை உச்சரிக்கவும் இல்லை. சுமந்திரன் மட்டும்தான் உச்சரித்தார். சுமந்திரன் மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்டவர். அவர் சில வேளையில் வந்து கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் என்ற அடிப்படையில் வந்து அந்த 2வது இடத்துல வந்து தவறினதாக வந்து பார்க்கலாம். ஆனால் அப்படி அல்ல. தமிழரசு கட்சியில் வந்து அவர் தான் மிக முக்கியமான ஒரு நபராக, சம்பந்தன் அவர்களுக்கு அடுத்ததாக வந்து ஊடகங்களாலேயும் எல்லாராலேயும் வந்து பொதுவாக காட்டப்பட்ட வந்து அவர் தான் மிக முக்கியமான நபராக.
அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர் திட்டவட்டமாக வந்து மக்களால் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலில் வந்து அவருடைய அந்த கொள்கை பிரகடனம், அவர் அந்த ஐக்கிய ராஜ்ய விஷயத்தை வலியுறுத்தினா எல்லாம் சேர்த்து தான் அந்த நிராகரிப்பு நடந்திருக்கு. அப்போ அப்படி இருக்கவும் இன்றைக்கு அவர் பதில் செயலாளராக வந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிலையில் தான் திரு சிவிகே அவர்கள் அதுக்கு முதல் அவர் அந்த நிலைக்கு செயலாளராக தெரிவு செய்யப்படுறதுக்கு முதல் இருந்த சிவிகே சிவஞானம் அவர்களுடைய நிலப்பாட்டுக்கும் அந்த தெரிவு நடந்ததுக்கு பிறகு சிவிகே சிவஞானம் அவர்களுடைய நிலப்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம் அவருடைய தெரிவு, அதாவது சுமந்திரன் அவர்களுடைய செயலாளருக்குரிய அந்த தெரிவான மட்டும்தான் இருக்கலாம்ன்றது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடு பேசுகின்ற பொழுது கட்சியோடத்தான் பேச வேணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் திரு ஸ்ரீதரன் அவர்களோட வந்து கதைச்ச பொழுதும் கூட நாங்கள் கட்சியோடு தான் நாங்கள் பேசணும் என்ற கருத்தை தான் சொன்னோம். அந்த இடத்துல நாங்கள் தெளிவாக சொன்னோம், கட்சி சுமந்திரன் அவர்களை இதுக்குள்ளே உள்வாங்கினாலும் வந்து எங்களுக்கு அதில் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது, நாங்கள் அவரோடையும் வந்து பேசத்தான் தயார் என்ற கருத்தை நாங்கள் ஆணித்தரமாக சொன்னாங்கள். ஆனால் இதில் வந்து அந்த பேச்சுவார்த்தையை முறிக்கிற வகையில் வந்து தமிழரசு கட்சி அந்த முடிவுகள் எடுக்கிறது உண்மையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் பொருளாதாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த அரசியலமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து தவறு, அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், இதை உடனடியாக வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மற்ற பக்கம் வந்து அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி அறுதி பெரும்பான்மையை வந்து மக்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை ஆணையை காட்டுவதை தவிர்ப்பது அது எப்படி? அது ரெண்டும் முரணான நிலைப்பாடுகள் தானே. அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்குறதாண்டா வந்து இந்த கட்சிகளுக்கு இடையில் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டோடு வந்து நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அழுத்தம் கொடுத்து எங்களை பிரச்சனையும் தீர்க்கணும், 77 வருஷமாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் அவசரமாக வந்து தீர்க்காமல் இந்த பொருளாதாரம் முன்னேற போகிறது இல்லை போன்ற நிலைப்பாட்டை எடுக்கிறது தானே பொருத்தமாக இருக்குது. ஆகவே இந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்காமல் தவிர்த்து கொள்றன்றது உண்மையிலே அனுரகுமார திசாநாயக்க விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்ப்பில்லாமல் கடைசி நேரம் வரைக்கும் தயார்படுத்தி அதை கடைசி நேரத்தில் வந்து மக்கள்கிட்ட அதுண்ட மிகவும் ஆபத்தான நிலைமையை கூட கொண்டு போய் விளங்கப்படுத்தி மக்களை அதை நிராகரிக்க பண்ணுறதுக்குரிய அந்த கால அவகாசத்தை எந்தளவுக்கு குறைக்கலாமோ அந்தளவுக்கு குறைக்கிறதுக்கு செய்கின்ற முயற்சியாண்ட ஒரு சந்தேகம் கூட வந்து இந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த முடிவு ஏற்படுத்துகின்றது. எங்களை பொறுத்தவரையில் வந்து திரு சுமந்திரன் அவருடைய இந்த அணுகுமுறையில் வந்து மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்த வேணும். நாங்கள் அதை மிக பண்போடு நாங்கள் அவரிடம் கேட்க விரும்புகிறோம். ஏனென்றால் எல்லோரும் பிழைவிடுறோம், நாங்களும் பிழைவிட்டிருக்கிறோம், சரிதானே? நாங்களும் பிழைவிட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுடைய கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து எடுத்த ஒரு சில நிலப்பாடுகளில் வந்து நாங்கள் மீள்பரிசீலனை செய்து நாங்கள் மாற்றி கொண்டிருக்கிறோம். ஒற்றையாட்சிக்குள்ளேயே கூட பாதுகாப்புகள் ஏற்படுத்துறதுக்கு அந்த 50% ஏற்பாடுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழலிலே ப்ரொபோஷனல் பெரிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் நிராகரிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து சமஷ்டியை நோக்கி தான் போயிருக்கோம். அது தாமதிச்சுத்தான் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்ததுன்றது வந்து அது ஒரு தவறு. நாங்கள் அதை பின்னோக்கி பார்க்க வந்து அந்த தவறுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, அதே போன்று ஒரு தவறு நடந்திருக்கு. இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தயாரித்த ஒரு பெரும் தவறு. அந்த தவறை வந்து நிவர்த்தி செய்கிற வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வந்து நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழலும் இன்றைக்கு இருக்குது. ஏனென்றால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டு வந்து மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை அரசாங்கம் செய்ய பார்க்குது. இந்த தேர்தலுக்கு பிறகு வந்து மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லினோம். ஆகவே இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சிக்கு மட்டும் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டும் இருக்கிற நிலையிலே நாங்கள் அந்த 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட அறுதி பெரும்பான்மையாவது 10 ஆசனங்களோடு நாங்கள் எல்லாருமாக வந்து இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த யோசனைகள் தான் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று காட்டுறதுக்குரிய அத்தியாவசிய தேவை இருக்கிற சூழலில் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து முன்னெடுக்காமல் இதை உண்மையிலே
தட்டி கழிப்பது இல்லாட்டி முடக்குவதுன்றது ஒரு மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த முடிவு தமிழரசு கட்சி மீள்பரிசீலனை செய்யணும். ஏனென்றால் இது பாரதூரமான விளைவுகளை இனத்துக்கு ஏற்படுத்தும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. இது மிகவும் ஆபத்தான பொருத்தமில்லாத ஒரு முடிவாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். அந்த வகையில் நாங்கள் பகிரங்கமாக தமிழரசு கட்சிக்கு திரும்பவும் வந்து நாங்கள் வேண்ட விரும்புகின்றோம். அவர்களுடைய இந்த நிலப்பாட்டில் வந்து அவர்கள் பின்வாங்கி அவர்கள் இதை மீள்பரிசீலனை செய்து இந்த பேச்சுவார்த்தைக்குரிய ஒரு பச்சை கொடியை வந்து அவர்கள் அவசரமாக காட்டணும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சி அந்த முடிவை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க இயலாது. எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களை தயார்படுத்துகின்ற வேலை மிக வேகமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். நாங்கள் தமிழரசு கட்சியும் இதுக்கு ஒத்துழைக்கும் என்று எதிர்பார்த்த இடத்துல வந்து அந்த ஒத்துழைப்பு இப்போ நாங்கள் நம்பி இருக்க முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் வந்து நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பாராளுமன்ற குடித்தலைவர் திரு செல்வம் அடைக்கலானந்தன் அவர்களோடையும் பேசி நாங்கள் ஒரு பரந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு தொடர் கலந்துரையாடல்களை வந்து நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையுடைய யோசனையைத்தான் நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். அதை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் கதைச்சு அவர்களும் இதுவரைக்கும் கொள்கை அளவில் வந்து அது சம்பந்தமாக இன்னும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் கூட தங்களுக்கு உரிய யோசனைகள் எதுவும் இருந்தால் அதையும் முன்வைக்கலாம். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் சிவில் சமூக தலைவர்கள் பலரோடு நாங்கள் ஏற்கனவே கதைச்சிருக்கிறோம். அவர்கள் பல தமிழ் மக்கள் பேரவை தொடர்பாக கூட அந்த யோசனைகள் தொடர்பாக கூட ஒரு சில திருத்தங்களை வந்து அவர்கள் ஏற்கனவே எங்களிடம் பேசியிருக்கிறார்கள். அந்த திருத்தங்களை உள்வாங்கி நாங்கள் இதை முன்கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கிறோம். எங்களை பொறுத்தவரையிலே இந்த முயற்சி முற்றுமுழுதாக வடகிழக்கை திரட்டி தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் அனைத்தையும் திரட்டி தயாரிக்கப்படுகின்ற இல்லாட்டி ஒரு இறுதி வடிவத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியாக நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அதை நாங்கள் திரு செல்வம் அடைக்கலானந்தனுடன் கதைச்சு தமிழ் சிவில் சமூக அமைப்புகள் ஏற்கனவே எங்களோடு தொடர்பில் இருக்கிற அமைப்புகளோடையும் கதைச்சு நாங்கள் அந்தந்த தரப்புகளுக்கு வந்து அழைப்பும் பகிரங்கமாக வந்து விடுத்து அந்த முயற்சிகளை முன்னெடுப்போம். இதிலே மீண்டும் சொல்லுகின்றேன், தமிழரசு கட்சி எப்பவும் இதில் வரலாம், அவர்கள் வர வேணும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் வந்து இந்த 3 தரப்புகள் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள், தமிழ் தேசிய நிலப்பாட்டினுடைய வெளிப்பாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு, ஆணையை கொண்டு போகிறதுக்கு இந்த 3 தரப்புகளும் வந்து தவிர்க்க முடியாத சக்திகள். இவர் 3 தரப்புகளும் வந்து ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு விடயம் ஆணித்தரமாக முன்ன கொண்டு போகலாம். அதுதான் இந்தியான் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதை உணர்ந்து தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாவது இந்த முயற்சிகளில் வந்து கலந்து கொள்வதற்கு கதவு எப்பவும் துறந்துதான் இருக்கும். அவர்கள் கட்சியாக மீள்பரிசீலனை செய்யணும். அப்படி தவறினாலும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதில் கலந்து கொள்ள விரும்புகிறாலும் அவர்களுக்கும் அந்த உரிமை இருக்குது. அவர்கள் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். அந்த கதவு திறந்திருக்கும். ஆனால் இந்த வேலை திட்டம் வந்து காலம் தாமதிக்காமல் வந்து முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் அந்த முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுப்போம். என்ன கவர்மெண்ட் வந்த உடனே கொலை கொள்ளை எல்லாம் கூடிக்கொண்டு
இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன பார்லிமெண்ட் எப்படி ஆகிட்டீங்கன்னு நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்தால் எல்லாம் மாற்றம் வரும்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லி நாங்கள் மாறாக வந்து அப்படி ஒரு மாற்றம் வராதென்று தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்த நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய அரங்கில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பிரதான தரப்பாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த தவறுகளால் வந்து தமிழ் தேசிய பாரம்பரிய கட்சிகள் மீது மக்கள் மட்டத்தில் இருந்த அந்த அதிருப்தி காரணமாக வந்து வடகிழக்கிலையும் வந்து ஒரு மாற்றத்தை வந்து தமிழ் மக்கள் விரும்பினவை பாடம் படிப்பிக்க வேணும் அது பிரதான பாரம்பரிய தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணுமென்ற ஒரு தேவை உண்டு மக்கள் மட்டத்தில் இருந்ததுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நல்ல காலம் வந்து வடகிழக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காக வந்து போய் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து வாக்களிக்க இல்லை. மாறாக வந்து அவர்கள் அந்த சுயேட்சை தரப்புகளுக்கு வந்து வாக்கை பிரித்து போட்டதால் வந்து அந்த அந்த மேலதிகமான தனிப்பெரும் கட்சி என்ற நிலைமை தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச இடத்துல வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் ஆசனம் வடக்கிலே இருக்கிற 2 தேர்தல் மாவட்டங்கள்லேயும் கிடைச்சது. அதை தவிர வந்து மக்கள் பெரிய அளவில் வந்து அவை நம்பி அந்த மாற்றத்துக்காக வந்து அவர்களுக்கு வாக்களிக்க இல்லைன்றது தேர்தல் முடிவுகளில் வந்து நீங்கள் அந்த வாக்களித்த வீதாசாரங்களை எடுத்து பார்த்தால் தெரியும். ஆனால் தெற்கில் அப்படி இல்லை. தெற்கில் வந்து ஒரு மாற்றம் வரும்ன்ற ஒரு கணிசமான ஒரு நம்பிக்கையில் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்ல நினைக்கிறேன் மக்கள் அதை பெருசாக நம்பலை. துரதிர்ஷ்டவசமாக வந்து அந்த இருந்த பாரம்பரிய தரப்புகளாக வந்து நாங்களும் சேர்த்து பார்க்கப்பட்ட காரணத்தினால வந்து அந்த சொன்ன நியாயங்கள் வந்து சில வழியில் வந்து தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் கூட அதே பெரிய அளவில் வந்து பார்க்க இல்லை. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இந்த பட்ஜெட் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் கொலையலை பற்றி சொல்கிறீர்கள் வந்து நீங்கள் பட்ஜெட் நடக்கிற காலகட்டத்திலே வந்து நீங்கள் பார்த்தா அந்த மாற்றம்ன்றது வந்து நடக்க இல்லை. ஏனென்றால் வந்து இது உண்மையிலே வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து IMF-ஓட செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நடக்கிற விஷயங்களாகத்தான் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னென்றால் இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து தொடர்ந்தும் வந்து அரசாங்கத்துடைய செலவு வருமானத்துக்கும் விட மிகவும் அதிகமாக இருக்குது. அந்த இடைவெளியை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நிரப்புறதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரவும் பலமடையவும் மிக வேகமாக பலமடையவும். இன்றைக்கு வந்து கடனை கட்டாமலே வந்து செலவு வந்து கணிசமாக வந்து வருமானத்துக்கும் விட கூடவாக இருக்குது. 2028ஆம் ஆண்டு நீங்கள் கடனை கட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு திரும்ப தள்ளப்பட போகிறீர்கள். ஆகவே இந்த 3 வருஷத்துக்குள்ளே வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக மிக வேகமாக வந்து வளர்த்து கொள்ளணும். அதுக்குரிய திட்டம் வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து கிடையாது. அப்போ எப்படி அதை நடக்க போகிறன்ற நம்பிக்கை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த இல்லை. இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாத ஒரு நிலையில தான் மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் வேணும் என்று எதிர்பார்த்து. அப்போ மாற்றம் வந்து நீங்கள் சொல்கிற வகையில் வந்து சட்டங்களில் எனக்கு இல்லை. சட்டங்களில் வந்து உதாரணத்துக்கு வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறேன்னு சொன்னது, அரசியல் கைதிகளை விடுவிக்கிறேன்னு சொன்னது, புதிய அரசியலமைப்பு கொண்டு வரான்னு சொன்னது, ஜனாதிபதி முறைமையை நீக்கிறேன்னு சொன்னது, இதெல்லாம் சட்ட ரீதியாக வந்து கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் அதில் ஒன்று நடக்குது. நடைமுறையில் வந்து சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வந்து இருந்தாலும் வந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுல வந்து வித்தியாசமாக நாங்கள் நடத்துவோம் என்று சொல்கிறாங்க. அதையும் செய்ய இல்லை. நடக்கிற சம்பவங்களை எடுத்து பார்த்தால் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகுது. செலவை எடுத்து பார்த்தால் வந்து சாமான் பொருட்களுடைய விலை வந்து கூடிக்கொண்டு போகுது. வரியை எடுத்து பார்த்தால் வந்து கூடிக்கொண்டு போகுது. அப்போ சொன்னது அனைத்துக்கும் நேர்மாறாகத்தான் நடக்குது. அவை இது துரதிர்ஷ்டவசமாக இது என்ன இறுதியாக வந்து என்ன நடக்குமெண்டா வந்து மக்களுக்கு இன்னும் அவநம்பிக்கை ஏற்படுத்தும். மக்களுக்கு இன்னும் அவநம்பிக்கை ஏற்படுத்தும். அவநம்பிக்கை கூட வந்து ஸ்திரத்தன்மையை வந்து குறைத்து கொண்டே போகும். ஒரு கேள்வியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிற வரைக்கும் வந்து
பெரிய அளவில் வந்து இந்த பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு தேவைப்படுகின்ற முதலீடுகள் இந்த நாட்டுக்கு வருமோன்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆகவே இதுக்கு அனைத்துக்கும் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் சரியான வகையில் ஒரு ஆழமாக சிந்தித்து முடிவுகள் எடுக்கணும். தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் வந்து இவ்வளவு காலம் 77 வருஷம் இந்த நாடு அழிவு பாதைக்கு தான் போயிருக்கு. இந்த 77 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட முதல் 65-60 வருஷம் வந்து சொன்னவே என்னென்னா வந்து இனப்பிரச்சனை, ஆயுத போராட்டம், அதில் தான் முழு பழியையும் போட்டார். ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இலங்கையினுடைய அழிவு இன்னும் வேகமாக வந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்கு. அப்போ மக்கள் யோசிக்க வேணும். அது எப்படி வந்து போர் நடந்த காலத்தில் கூட நடக்காத வீழ்ச்சி போருக்கு பிறகு நடக்கிறன்றதை வந்து மக்கள் யோசிக்கணும். மற்ற நாடுகளிலும் வந்து பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இந்தளவு மோசமாக வந்து இலங்கை போல வந்து மிக மோசமாக வந்து விழுந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு நிலைமையில் இருக்கிறதாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது என்றால் அடிப்படையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனையை வந்து சரியாக விளங்கி கொள்ளாமல் வந்து நாங்கள் தெரிவுகளை வந்து செய்து கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார். அது அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை ஸ்திரத்தன்மை. அந்த ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் வந்து நாட்டு முன்னேற போவதில்லை. ஸ்திரத்தன்மை உருவாக்குறதுக்கு இனப்பிரச்சனை தீர்க்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம், நீங்கள் எதிர்பார்க்குற முதலீடுகள், நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூடுகள் மிகவும் குறைவு. ஆகவே இன்றைக்காவது மக்கள் கொஞ்சம் ஆழமாக, விசேஷமாக தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஆழமாக வந்து இந்த விஷயங்களை வந்து சிந்தித்து இந்த மாற்றங்கள் வந்து தங்கட மனதிலையும் நடக்க ஓடும். 77 வருஷமாக நடந்த அதே நிலைப்பாடுகளையும் அதே எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கொண்டு இந்த வீழ்ச்சியை வந்து வீழ்ச்சியில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கலாம். அப்போ உங்களுடைய மனதில் வந்து இதுவரைக்கும் இருந்த சித்தாந்தங்களும் இதுவரைக்கும் நீங்கள் கடைப்பிடித்து உங்களுக்கு நீங்கள் நம்பியிருந்த ஒரு போக்கில் இருக்கக்கூடிய நிலைமையைத்தான் இந்த முடிவுக்கு காரணம் என்றால் அதிலையும் நீங்கள் ஒவ்வொரு தெற்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கள நபரும் வந்து தன்னுடைய சித்தாந்தங்களை பற்றியும் மேல்பரிசீலனை செய்யணும்னு தான் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.